ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரத்தம் நம்மளுக்கு நம்ம கர்ப்பமாக இருக்கிற டயத்தில் தான் அதிகமான ரத்தம் நம்மளுக்கு தேவைப்படும். மற்ற நேரம் நம்ம சும்மா இருக்கும்போது ரத்தம் கம்மியாக இருக்குதா அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி அதிகமாக பார்க்க மாட்டோம். வயிற்றில் நம்மளுக்கு ஒரு குழந்த வளருது அப்படின்னு தெரிஞ்சதுமே அதுக்கும் ரத்தம் நம்மளுக்கு நம்ம உடம்புல இருந்து தான் சேரும். அப்படிங்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவு நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதுவும் மாதமாகி ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த டயத்துலலாம் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 7 மாதம் 8 மாதத்துக்கு மேலே போக 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 இன்னும் கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம 9 மாதம் ஆகிடுச்சிதுன்னா உங்களுக்கு டெலிவரி டேட் நெருங்கிட்டுதுமா, ப்ளட்டு ஊசிலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணனே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு கிடச்சிது. எனக்கு 2 குழந்தைங்களுக்கு ப்ளட் கரெக்டாக இருந்தது. 3ஆவது குழந்தைக்கு ப்ளட்டு கம்மியாகிடுச்சு. அதுவும் ஸ்டார்டிங்லலாம் கம்மியாகலை, 10 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்தது. அந்த டெலிவரி டேட்டு நெருங்க எனக்கு அப்படியே கம்மியாயிடுச்சு. கம்மியானதுமே 9 மாதம் பிறந்துடுச்சு. அப்போ டெஸ்ட் எடுத்து பார்க்கும் 9 பாயிண்ட் தான் இருந்தது. ஏம்மா 9 பாயிண்ட் தான் இருக்குது, 9 பாயிண்ட் தான் இருக்குது, உனக்கு டெலிவரி முடிஞ்சதும் உனக்கு குடும்ப கட்டுப்பாடு வேறு பண்ணணும், அதனால் உனக்கு ப்ளட்டு அதிகமாக வேணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. உனக்கு 5 மாதத்து இல்லைன்னா கூட ஊசி போட்டு ப்ளட்டை ஏற்றிருக்கலாம். நீ ஏதாவது சாப்பிட்ற பொருளால் தான்மா நீ ப்ளட்டை அதிகரிச்சுக்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. ரொம்ப கவலையாக இருந்தது. ஐயோ, என்ன செய்ய, சட்டுன்னு நம்மளுக்கு ரத்தம் அதிகப்படுத்தினா நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் 1 மாதம் தானே இருக்குது குழந்த டெலிவரி ஆகிறதுக்கு. அப்படி இருக்கிற டயத்தில் தான் நான் மாதுளம்பழம் எப்போதுமே சாப்பிடுவோம். சாப்பிட்டாலும் அவ்வளோ அதிகமாக சாப்பிட மாட்டேன். சும்மா 3ஆவது குழந்த தானே அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸாகவே இருந்துட்டேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலை. அதுக்கப்புறம் அந்த 1 மாதத்துக்குள்ளே தான் மாதுளம்பழம் டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழத்தை நல்லா தேனில் ஊற வச்சு காலையில் 2, மத்தியானம் 2, அதுக்கப்புறம் நைட்டு 2, அந்த மாதிரி நான் பதிவாக அதை சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுலேயும் நல்ல ரத்தம் ஊறும், பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் ரத்தம் ஊறும் அப்படின்னாங்க. அதையும் நான் ரெகுலராக சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு பொருள் நான் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டாலே ரொம்ப அதிகமாக ரத்தம் ஊறும் அப்படின்னாங்க. அதுதான் ஆட்டு ஈரல். ஆட்டு ஈரல்னு சொன்னிங்கன்னா இந்த கருப்பு கலரில் பீஸாக இருக்கும்ல, அது இல்லை, சுவர் ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரவுண்டாக இருக்கும், ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். அதை நம்ம கட் பண்ணிலாம் சமைக்க முடியாது. அது ஃபுல்லாக அப்படியே ப்ளட்டாகவே தான் இருக்கும். நம்ம வெட்டினோன்னா அப்படியே ரத்தமாக வடியும், அந்த மாதிரி இருக்கும். அந்த சுவரொட்டியை தான் நம்ம எப்படியாவது வாரத்தில் ஒரு 2-3 நாள் நான் அந்த சுவரொட்டி ரெகுலராக எடுத்து அதை வாங்கிட்டு அதை தான் சாப்பிட்டேன். அதில் எல்லாமே லாஸ்ட்டில் நான் எவ்வளோ ப்ளட் எனக்கு ஏறி இருக்குங்கிறத சொல்கிறேன். சுவரொட்டியும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுவரொட்டியும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு ப்ளட்டு அதிகமாக இருக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியம். அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சில பேர்த்துக்கு நார்மல் டெலிவரி வரும், சில பேர்த்துக்கு சிசேரியன் வரும். சிசேரியன் வருது அப்படிங்கிற டயத்தில் நம்மளுக்கு ப்ளட்டு அதிகமாக தேவைப்படும். ப்ளட் அதிகமாக இருக்கணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரத்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்கள் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இருதயத்துக்கும் நல்ல ஸ்ட்ராங்கு கொடுக்கக்கூடியது. பேரிச்சம்பழமும் சாப்பிடுங்க. தேன் கலந்து சாப்பிடுங்க. தேன்லேயும் ரத்தம் வரக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது. தேன் பேரிச்சம்பழம் 2மே சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா பூண்டு நீங்கள் பச்சையாகவே மசாலாவில் பச்சையாகவே அரைச்சி
குழம்பு வச்சு அதை சாப்பிடுங்க. பூண்டு சேர்க்குறதும் நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து அத்திப்பழத்தில் வந்து நம்மளுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அத்திப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. அத்திப்பழம் வந்து கடையில் சில இடத்துல வந்து தேன்லலாம் ஊற வச்சு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அது கிடச்சா அது வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கல. நான் வந்து இந்த காய வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் அத்திப்பழம். அதை வாங்கி தேன்லலாம் ஊற வைக்கலை. எனக்கு ஒரு அக்கா சொல்லி தந்தாங்க, பசும்பால் நம்ம வந்து நைட்டு பசும்பால் வாங்கி காய்ச்சி அதுக்குள்ளே ஒரு 5-6 பழம் போட்டுருவேன். 6 பழம் போட்டு அந்த கொதித்து நம்ம சூடாக இருக்கும்ல பால், அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி அதோட அப்படியே ஒரு 5 பழம் 6 பழத்தை போட்டு சூடாக பாலை ஊற்றி வச்சு மூடி வச்சுருவேன். மூடி வச்சதோட அதுக்கப்புறமா அது நல்லா அப்படியே அந்த பாலோட ஊறி நல்லா அப்படி குள குளன்னு ஆயிரும் நல்லா. அதுக்கப்புறமா பால் லைட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் அந்த பழத்தோடு சேர்த்து அந்த பாலும் சேர்த்து நான் குடிச்சிருவேன். அந்த மாதிரி குடிக்கணும். அப்படி குடித்தாலும் நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கும். நான் நிறையா சொல்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக வாங்க முடியுதோ அதை வாங்கி கூட சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகரிச்சிரும். பேறுகால டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது, எந்த ப்ராப்ளமும் ப்ளட்டு கம்மியாக இருக்குங்கிற பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பவர் கூடுனதுன்னே சொல்லலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது. அதுவும் டவுன் சைடில் வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கிராமங்களில் வந்து எல்லார் வீட்லேயுமே நிற்கும். அதுக்கு வேறு பைசா எதுவும் கொடுத்துலாம் வாங்க வேண்டாம். ஒரு குத்து பறிச்சுட்டு வந்தாலே போதும். அப்படி கிடைக்கிறவங்க முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வந்து அதை அவிச்சு அந்த தண்ணியை குடிங்க. முருங்கைக்கீரை வந்து சூப்பு வச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. முருங்கைக்கீரையும் ஜீரகமும் போட்டு அவிச்சு குடிக்கணும். அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு, இப்போ முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி அப்படியே வற்றணும். அந்த அளவுக்கு வற்றி நல்லா கொதிக்க விட்டு, நல்லா அந்த கீரையில் உள்ள சாறு எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஜீரகமும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை நல்லா அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் டெய்லி குடிங்க. 9 மாதத்துக்கு மேலே இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு உங்கள் கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் மறக்காமல் முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிடணும். உங்களுக்கு தண்ணியாக குடிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா சாப்பாட்டோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். குழம்பு கூட்டு வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கும். முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதில் சொன்ன எல்லாமே நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 9வது மாதம் வேறு பிறந்துடுச்சு. எனக்கு வந்து டேட்டு நெருங்கிடுச்சு டெலிவரிக்கு. எனக்கு அதிகமாக ரத்தம் ஊறணும், ஏதாவது சாப்பிட்ற பொருளில் தான் நீங்கள் சாப்பிட்டு ரத்தத்தை ஏற்றணும் அப்படின்னு எங்கள் நர்ஸ் அக்காலாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இது எல்லாமே சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். எல்லாமே ரத்தம் எதெல்லாம் ஊறணுமோ அது எல்லாமே நான் சாப்பிட்டேன். முருங்கைக்கீரை வந்து டெய்லி அவிச்சு எங்கள் அம்மா தந்துகிட்டே இருந்தது. சீரகம் முருங்கைக்கீரை போட்டு அந்த சூப்பு அந்த தண்ணியை வந்து நான் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் டெலிவரி வலி வந்துடுச்சு. வலி வந்ததுமே எனக்கு காலையில் விடிய காலம் ஒரு 4 மணிக்கே எனக்கு வயிறு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் காலையில் 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போனதுமே எனக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே பயம், என்ன சொல்ல போகிறாங்களோ, ரத்த அளவு எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாமே நான் ரத்தம் ஊறுறது எல்லாமே சாப்பிட்டேன். எனக்கு வந்து 9 கிராம் தான் இருந்துச்சு.
ஆனால் இது எல்லாமே ரெகுலராக சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கு 12 கிராம் இருந்தது. என்னால் நம்பவே முடியலை. ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட்டு வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஐயோ கடவுளே, எவ்வளோ வருமோ என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா ரிசல்ட்டை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஷப்பா, இவ்வளோ ப்ளட்டு நம்மளுக்கு அதிகப்பட்டுருச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷம். டெலிவரிக்கும் ப்ராப்ளம் கிடையாது. டெலிவரியும் நல்லா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நடந்தாச்சு. அதிகமாக ப்ளட் இருக்கிறனால குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கும் ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.